காட்டில் ராஜமின்னிகள் ஓடி மழை என்ன வந்து பொழியுங்கள் மலர் சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே தலைக்கட்டு ஓட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்றது தான் இருக்கு. யாருக்கு பண்ண போறாரோ? மோதிரம் கொடுத்து சாமியா ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன, நம்ம ஓட்டுல பெரிய பொண்ணுக்கே போட்டுருவோம். இந்த ஓட்டு பெரிய பொண்ணுதான். என்ன சாமி இப்படி பண்ணிடுச்சு? அந்த தம்பி மோதிரம் கொடுத்து போட சொல்லிச்சு, அதனால போட்டாரு. போட்ட மோதிரத்தை ஓட்டா மாத்துவாருன்னு யாருக்கு தெரியும்? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட யாருன்னு சொன்னாலும் யாருன்னு செஞ்சாலும் சொன்னாலும் வந்தாலும் கூட வாடும். நான் வந்த பின்னாலும் நான் சென்ற பின்னாலும் சொந்தம் தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுக்குறேன். அப்படியே கூட்டத்தை பார்த்து, ராமசாமி உன் தென்னை நல்லா காய்க்கதான் கேளுங்க. எதுக்கு கேளுங்க. ராமசாமி, உங்க தென்னை நல்லா காய்க்குதா? அம்மா, என் பேரு ராமசாமி. என் தோப்புல தென்னங்கன்னு இருக்குங்கிற வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே. நீங்க தான் எங்க எம்எல்ஏ வரணும். எங்க எல்லாரும் ஓட்டும் உங்களுக்கு தான். எல்லா ஊர்லயும் யாரோ ஒரு ராமசாமி கண்டிப்பா இருப்பான். அவன் தோட்டத்துல கண்டிப்பா ஒரு தென்னை மரம் இருக்கும். அதான் லாஜிக்.